வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலி நான் இப்ப என்ன பேசலான்னு வந்தேன்னா, நேத்து நைட்டு தூங்கும்போது இருந்து எனக்கு வந்து மண்டைக்குள்ள ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, அந்த 12த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பொண்ண வந்து ரேப் பண்ணி கொன்னது தான். ஆக்சுவலி அவன பார்த்தேன். அவன வந்துட்டு சொல்றாங்க, அவன் வந்துட்டு பார்க்கவே ஒரு ரவுடி மாதிரி தான் இருக்கான். இதுல அவன் வந்துட்டு முன்னாடியே ஒரு பாட்டிய வேற ரேப் பண்ணி கொன்றுருக்கான். அது ரேப் பண்ணி கொல்ல வேற செஞ்சிருக்கான். ரேப் பண்ணது அவ்ளோ பெரிய தப்பு. இதுல அந்த பாட்டி செத்தும் போயிட்டாங்க. அதுக்காக அவனுக்கு ஆயுள் தண்டனை வேற குடுத்துருக்காங்க. அப்படி ஆயுள் தண்டனை குடுத்தவன எப்படி வெளிய விடலான்னு நம்ம வந்துட்டு திரு அண்ணாமலை சார் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. உண்மையாவே அவர் கேட்டது உண்மதான். ஏன்னா அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. அவருக்கு தெரியும், சட்டம் தெரியும். அப்படி இருக்கும்போது ஆயுள் தண்டனை கைதிய எப்படி இவங்க வந்து ஜாமீன்ல விட்டாங்கன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன குழந்தை, பச்சை குழந்தை, பாட்டி, அ ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் இந்த மாதிரி ரேப் பண்ணி கொன்னுட்டே இருக்கும்போது, இதுக்கான சட்டத்த ஏன் வந்துட்டு இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா எதுவுமே கொண்டு வரல? ஒரு 2, 3 பேர எத்தன பேர் இது மாரி ரேப் பண்றாங்க? ஒரு தாத்தாவ பார்த்தா ஒரு நாய வந்துட்டு ரேப் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமா அருவருப்பா இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கிறவங்கள சத்தியமா அவங்க வந்துட்டு ஏதாவது பண்ணி தூக்கு போடுறது, இந்த மாதிரி ஒரு 2, 3 பேருக்கு தூக்கு தண்டனை குடுத்தா கூட சரியா போயிடும் இல்லையா? நான் வந்து இப்போ வந்துட்டு குவைத்துல இருக்கேன். இங்க வந்து நைட் 2 மணிக்கு கூட நான் எங்க வெளிய போனாலும் எனக்கு பயம் இல்லாம நான் போயிட்டு வருவேன். அதே நம்ம ஊர்ல நான் 2 மணிக்கு வெளிய போக முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு சட்டம் இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் குடுக்குறாங்க ஆக்சுவலி. அப்படிதான் சொல்லணும். நீ வந்துட்டு போய் தப்பு பண்ணு. நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு வா. ஆனா ஜெயிலுக்குள்ள வா. ஜெயிலுக்குள்ள வந்து நான் வந்துட்டு நல்ல சாப்பாடு போடுறேன் அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கு எல்லாரும். ஆனா அந்த மாதிரி ஏன் பண்ணணும்? ஏன் சட்டத்த வந்துட்டு கடுமையா ஆக்கக்கூடாது? இத வந்துட்டு பல வருஷமா எல்லாருமே கொந்தளிச்சுட்டு தான் இருக்கோம். பண்ணணும், பண்ணணும் சட்டத்த வந்துட்டு கொண்டு வாங்கன்னு. ஆனா இதுக்கான முடிவே இல்லன்றது தான் உண்ம. உண்மையிலேயே அதுதான் உண்ம. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க ஆக்சுவலி? ஒரு சட்டத்த வந்துட்டு கடுமையா கொண்டு வாங்க. அந்த ஒரு 4 பேர் இல்ல ஒரு 3 பேர் ஒரு 3, 4 பேர வந்துட்டு தூக்குல போடுங்க. அதாவது மக்கள் முன்னாடியே அத வந்துட்டு வீடியோவாவே போடுங்க தூக்கு போடுறத. வீடியோவாவே இவன வந்துட்டு இந்த இந்த கேஸ்க்காக ரேப் பண்ண கேஸ்க்காக இவன வந்து தூக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படி சொல்லும்போது யாரு பண்ணுவா? கண்டிப்பா யாரும் பண்ண மாட்டாங்க. பண்றதுக்கே பயப்படுவாங்க. இப்ப இவன பாருங்க ஆல்ரெடி ஒரு பாட்டிய ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். ஆயுள் தண்டனை கைதி. அவனுக்கு வேற ஜாமீன் குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு சட்டம் வந்து ஓட்டையில சட்டத்துல அவ்ளோ ஓட்டைகள் இருக்கு. அப்படிதான் சொல்லணும் ஆக்சுவலி. சோ, அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு கண்டிப்பா இப்ப கூட இவனுக்கும் ஒரு தூக்கு தண்டனைய வந்துட்டு குடுத்துட்டாங்க அப்டின்னா, எல்லாரும் முன்னாடி அந்த வீடியோவ எல்லாருக்கும் போடுங்க. அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை குடுத்துருக்கு அப்டின்னு சொல்லி. அப்டி போட்டுட்டா அவன் எப்படி பண்ணுவான்? சோ, இவனுக்கு வந்துட்டு தண்டனை அதிகமா கிடைக்காதனால தான், இந்த பாட்டிக்கு பண்ண தப்புல அவனுக்கு தண்டனை அதிகமா கிடைக்கல. அதனால தான் வந்து இந்த குழந்தையவும் வந்து கொன்றுக்கான். ஒரு 12த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, அதுவும் ஒரு என்ன சொல்லு இயற்கை உபாதைக்காக வெளிய போன பொண்ண வந்துட்டு அவன் இந்த மாதிரி கொன்றுக்கான் அப்டின்னா, இவனுக்கெல்லாம் எவ்ளோ பெரிய பனிஷ்மென்ட் குடுக்கணும்? ஏன் இப்படி இருக்கு நம்ம நம்ம ஊர்ல உள்ள சட்டம் மட்டும்? ஸோ சட்டத்த கடுமையாக்குறதுக்கு நம்ம பொலிட்டிஷியன்ஸ் யாராவது ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க. கண்டிப்பா ஏதாவது பண்ணுங்க. சத்தியமா நேத்து நைட்டு தூங்கும்போதெல்லாம் தலையில ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி அந்த குழந்தை வந்துட்டு எப்படி அவன் வந்துட்டு இப்படி பண்ண முடிஞ்சுச்சு? இது மாரி எவ்ளோ நடக்குது நாட்ல. ஏன் நம்ம நாட்ல மட்டும் இவ்ளோ நடக்குது? இது நம்ம ஊர்லன்னு மட்டும் இல்ல ஆக்சுவலி. ஆ நா நார்த் இந்தியால கூட இது எல்லாமே நடக்க தான் செய்யுது. ஏன்னா நார்த் இந்தியாலயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டயும் கேட்கும்போது, எங்க ஊர்லயும் இது மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எல்லா ஊர்லயும் இருக்கும்போது, இந்தியாவிலேயே சட்டத்த வந்துட்டு ஒரு கடுமையா கொண்டு வந்தா இந்த மாரி நடக்காதுல்ல. இதுதான் மக்களே எல்லாருக்கும் ஓடிட்டு தான் இருக்கும். உங்களுக்கும் அது வந்துட்டு தோணிட்டே தான் இருக்கும். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பெண் குழந்தைய வச்சிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும். நானுமே ஒரு பெண் குழந்தைய வச்சிருக்கிற ஒரு அம்மா தான். ஸோ வந்துட்டு எனக்குமே அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பெண் குழந்தைங்கள எப்படி வளர்க்க போறோம்? அவங்க வந்துட்டு எப்படி வளர்ந்து வருவாங்க? அதெல்லாம் நினைக்கும்போது உண்மையாவே ரொம்ப பயமா இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து அவனுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு தண்டனை வந்து வாங்கி குடுங்க மக்களே. நன்றி. பாய்.